வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல்ல வர நிறைய கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு கொஞ்சம் ஃபிக்ஷன் சேர்த்து தான் எடுத்திருப்பாங்க. உண்மையில இந்த அளவுக்குலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த கிரைம் இருக்கும். இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் பிரீத்தின்னு ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு லைலான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டான்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் தந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் பிரீத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ வராங்க போல. அவங்கள பார்த்து பிரீத்தி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. வந்தவங்க பிரீத்தி அட்டாக் பண்றாங்க போல. பிரீத்தி கீழே விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரீத்தி ஏரியாவை தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு இரிகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காரு. சில கவர்மெண்ட் ஸ்கீமை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இரிகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காரு போல. இப்ப ஓபன் பண்ணி வச்சவரு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பிரீத்தியும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பிரீத்தியோட ஹஸ்பண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. வாட்டர் ரிலேட்டடான வேலை தான் பண்ணிருப்பாரு. அரசு அதிகாரியா இருந்திருப்பாரு. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா பென்ஷன் அமௌண்ட் மாதிரி வரும் பாத்தீங்களா, அதை இன்னும் தராம இருக்காங்க. நான் எவ்வளவோ வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், காசெல்லாம் என்கிட்ட கேட்கறாங்க. நான் எப்படி காசை தருவேன், 2 பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இரிகேஷன் மினிஸ்டர் கோவப்படுறாரு. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க, இந்த பொண்ணை என்ன மீட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சார் சொல்லும் போது நீங்க வந்து பாருங்கன்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்டோ சொல்றாரு. பிரீத்திக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. மூத்த பொண்ணை ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. பேரு லைலா, ரெண்டாவது பொண்ணோட பேரு சிமி அப்படின்றது. இவங்க 2 பேருமே ஸ்கூல்ல இருந்து வந்துடுறாங்க. உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க தந்துட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த இடத்துக்கு சுனில்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த சுனிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாரு. எப்படி இருக்கீங்க பசங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாரு. இப்ப பசங்க வெளியே போனோம்னா சுனிலும் பிரீத்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா பிரீத்தியோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது இல்ல, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்டிருப்பாரு. அவங்க இன்னும் முடிவு சொல்லாம இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 1 வருஷம் தான் ஆயிருக்கு, இப்பயே நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருமே என்ன பேசுவாங்க, எனக்கு யோசிக்க இன்னும் டைம் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இரிகேஷன் மினிஸ்டர் கிட்ட பேசினாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஒரு மினிஸ்டர் கிட்ட இப்படிதான் பேசுவியான்ற மாதிரி சுனில் கேட்கிறாரு. அப்படி பேசினதுனால தான் ஈவினிங் வர சொல்லியிருக்காரு, நான் பாக்குறதுக்கு போக போறேன்னு சொல்றாங்க. நான் வேணா துணைக்கு வரவான்னு கேட்கிறாரு. இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. இப்ப நைட்டு இரிகேஷன் மினிஸ்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஜூஸ் குடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த ஜூஸை குடிச்ச கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு மயக்கம்லாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவருமே பெட்ரூம்க்கு இவங்களை தூக்கிட்டு போயிடுறாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இவங்களை ரேப் பண்ணிடுறாரு போல. இப்ப மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. இரிகேஷன் மினிஸ்டர் கெட்டப்ப பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க வேற அரையும் குறையுமா இருக்காங்க. இவர் தப்பா நடந்துகிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போன் எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, இங்க நடந்ததை வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவை நான் நெட்ல லீக் பண்ணிடுவேன், உனக்கு தான் அசிங்கமாகும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பேசினல, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சுனில் கிட்ட சொல்றாங்க. இதுக்காக தான் தனியா போக வேணாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சுனில் சொல்றாரு. நான் அவசரப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அந்த வீடியோ வச்சு உன்னை ரெகுலரா அவன் மிரட்ட கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள அவனை எப்படியாவது நம்ம மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றாரு. ஆனா அந்த ஐடியாவை கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, அதை மட்டும் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, என்ன நம்பி பண்ணு, அவனை எப்படியாவது மாட்ட வைக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல 2-3 இடத்துல சீக்ரெட் கேமராவை செட் பண்ணிடுறாரு. அந்த மினிஸ்டர் ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிக்கிறாரு. இப்ப மினிஸ்டருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுமே மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அன்னைக்கு என் கூட ஒன்னா இருந்தீங்கல்ல, நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. வரன்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நிறைய இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக மேல கைய வைக்கிறாரு. இவங்க சட்டுன்னு கொஞ்சம் விலகுறாங்க. நீ தானே கூப்பிட்ட, இப்ப என்ன விலகுற அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப அவருமே நெருங்கி வந்து இவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே இங்க இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச இந்த சுனில் இருக்கார்ல, மாட்னடா மவனேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த வீடியோ வச்சு மீடியா கிட்ட போலான்ற மாதிரி தான் சுனில் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரீத்தியும் சுனிலை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏன் இன்னும் மீடியா கிட்ட போலான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இன்னும் எடிட்டிங் வேலை எல்லாம் இருக்கு, அந்த வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம போலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒன்னதான் நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப வேற ஒரு நாள் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. இரிகேஷன் மினிஸ்டர் தான் பேசுறாரு. நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காசு வேணும்னா என்கிட்டயே வாங்கிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து என்ன மிரட்டி 25 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஆக்சுவலா சுனில் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இவங்களுக்கும் அதுல சம்பந்தம் இருக்குன்றதுக்காக தான் இரிகேஷன் மினிஸ்டர் கோவப்படுறாரு. இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சுனில் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சுனிலை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. எதுக்காக சுனில் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் ஒன்னதான் நான் நம்பினேன் அப்படின்ற மாதிரி காலர்லாம் பிடிக்கிறாங்க. அவனுக்கு எதிராக பிரச்சனை பண்றதுனால நமக்கு 10 பைசா கூட கிடைக்காது. ஆனா இப்ப பாரு நமக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. உனக்கு பாதி எனக்கு பாதி. இதை வச்சு ஒரு நல்ல லைஃபை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதை தாண்டியும் நிறைய சம்பாதிக்கலாம். வேற சில ஆட்களை மிரட்டலாம். எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. உன்னை போய் கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சேன் பாரு. என்னதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம லைஃபுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சுனில் பேசுறாரு. உனக்கு ஒரு தங்கச்சி அக்கா இருந்தா இந்த மாதிரி பண்ண சொல்லி கேப்பியா? அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சுனில் எதுவுமே பேசாம இருக்காரு. இப்ப இவங்களுமே கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பொண்ணுங்களும் தான் சேர்ந்து வருவாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கா. எங்க உன்னோட அக்கா லைலான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க சொன்னதாதான் சுனில் அங்கிள் வீட்டுக்கு கூட்டு போனாரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இவங்களும் தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. அவன் எதுக்காக வீட்டுக்கு கூட்டு போனான் அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரி சுனிலுக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி சுனிலுக்கு கால் பண்றாங்க. எதுக்காக நீ கூட்டிட்டு போன? என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வையின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில ஆட்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அந்த வீடியோவோ உன்னோட பொண்ணு கிட்ட காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பொண்ணு அடுத்த 1 வாரம் இங்கதான் தங்கணும். உன் பொண்ணு கிட்ட இதை பத்தி நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி போனை தந்துடுறாரு. என்னம்மா அடுத்த 1 வாரம் நான் இங்கதான் தங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறா. இவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. ஆமாமா 1 வாரம் மட்டும் அங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சுனிலோட சொந்தக்கார லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேர் அம்பிகா அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு முகேஷ் அப்படின்றது. இந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்காரு போல. பேசினது போதும் என்கிட்ட போனை தான்ற மாதிரி பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கிடுறாரு. என் பொண்ணை மட்டும் எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. உன் பொண்ணை நான் என்ன பண்ண போறேன்? எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் வருவாரு, அவர் கூட நீ ஒன்னா இருக்கணும். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரீத்தியும் நைட் அந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் வந்துடுறாரு. இவர் ஒரு பிசினஸ் மேனா தான் இருப்பாரு. எல்லாத்த பத்தியும் சுனில் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி பெட்ரூம்க்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்பிகா இருக்காங்கல்ல, இந்த லைலாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. லைலாவும் சகஜமா பேசிட்டு படுக்கிறதுக்காக ரூம்குள்ள போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் அம்பிகாவோட பையன் முகேஷ் இருக்கான்ல, கொஞ்சம் தப்பா பாத்துட்டு இருக்கான். சுனிலுமே வீடியோ வச்சு அந்த பிசினஸ் மேனை மிரட்டி இருப்பான். அவருமே வந்து காசை வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சுனில் நேரடியா போக மாட்டான். சுனிலுக்கு குருன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த குரு தான் காசை வாங்கிட்டு வந்து சுனில் கிட்ட தரான். நீ கிளம்புன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. காசுல பாதியை இவங்களுக்கு தராரு. எனக்கு காசெல்லாம் ஒன்னும் வேணான்ற மாதிரி பிரீத்தி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரமா வான்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன் அம்மா, நான் எப்ப வரட்டும் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. சீக்கிரமா அம்மா வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றதை பண்ணு, உன் பொண்ணை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வேற ஒருத்தர் வர போறாரு, அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ, அப்பதான் பொண்ணை விடுவான்ற மாதிரிலாம் சுனில் சொல்றான். ஏன் இப்படி பண்ற, என்ன டார்ச்சர் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. இவரும் தொழிலதிபரா தான் இருப்பாரு. வந்த ஒரு பெல்ட் வச்சுலாம் பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்களுமே பொண்ணுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அம்பிகா முகேஷ்னு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு சுனில் பண்றதை பத்திலாம் தெரியாது. ஆனா இவங்களுமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. இந்த முகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இந்த பொண்ணோட போட்டோவை போட்டுறான். நிறைய பேர் ரேட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 50,000 ரூபாய் தரன்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்றாரு. 50,000 ரூபாய் தருவாங்களான்ற மாதிரி அம்பிகா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 50,000 ரூபாயா? அதை விட அதிகமா தருவாங்கம்மா. இந்த பொண்ணு வேற கண்ணி கழியாம தானே இருக்கா, இவளுக்கெல்லாம் லட்சக்கணக்கிலேயே தருவாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் தரேன், முழுசா நானே வச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே அவர்கிட்டயே தந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் முகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக ரூம் கிட்ட வந்துடுறான். இப்ப மேல டச் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அம்மா வந்து தடுத்துடுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணு கண்ணி கழியாம இருக்கிறதுனால தான் இவ்வளவு காசு கிடைக்க போகுது, நீ அதை கெடுத்துறத, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே வான்ற மாதிரி பையனை இழுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் கிட்ட விக்கலான்னு முடிவு பண்ணாங்கல்ல, அந்த நபரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. மூர்த்தியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அம்பிகா இருக்காங்கல்ல, நீ கொஞ்ச நாள் மூர்த்தி அங்கிள் வீட்டுல தான் தங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக? சுனில் அங்கிளுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா.
சுனில் சொல்லி தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னோட அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லணும், என் அம்மாக்கு கால் பண்ணி தாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. அந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே ஆள ஆரம்பிக்கிறா. இப்ப வேற வழி இல்லாம அந்த மூர்த்தி கூட கிளம்ப ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, நிறைய காசு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. சுனில் கிட்ட அவ காணாம போயிட்டான்ற மாதிரி பொய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி குருவை நமக்கு காட்டுறாங்க. குரு இருக்கார்ல, இந்த லேடி எங்கேயும் போகாம பாத்துக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தி வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே தப்பா டச் பண்ணலான்ற மாதிரி நெருங்கி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு சுனில் வந்துடுறாரு. நீ எதுக்காகடா வீட்டுக்குள்ள வந்த, வெளியே போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி குருவும் வெளியே போய் நிக்கிறாரு. இப்ப சுனில்மே உங்களுக்கு நிறைய காசெல்லாம் தூக்கி போடுறாரு. எனக்கு காசெல்லாம் தேவையில்ல, என் பொண்ணு கிட்ட நான் பேசணும், சீக்கிரமா என்னோட பொண்ணை இங்க கூட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. முதல்ல கால் போட்டு தரேன்ற மாதிரி இவருமே கால் பண்ணிட்டாரு. அப்பதான் இந்த லேடி நடிக்கிற மாதிரி பேசுறாங்க. தம்பி, அந்த பொண்ணு வீட்டுல இருந்து காணாம போயிட்டா, எப்படி காணாம போனே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது காணாம போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிரீத்தி வேற கேக்குறாங்க. பிரீத்தி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இவருமே சமாளிக்கிறாரு. எனக்கு அவசரமா வேலை வந்திருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. வெளியே இருக்க குரு கிட்ட விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு வேற காணாம போயிட்டா, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அது மட்டும் பிரீத்திக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும், இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த குருவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசினதை பிரீத்தி கேட்டுறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பிரீத்தியும் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த குரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதை இவங்களுமே நோட் பண்றாங்க. இப்ப வேணும்ட்டே அவருக்கு ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. எங்க போனாங்கன்ற மாதிரி இவரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சுனில் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்றாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. இவங்க பொண்ணு காணோம்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதை நமக்கு டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. கேட்டு முடிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்றேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கூட்டிட்டு போன மூர்த்தியை நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தியும் காலை தான் அமுக்க வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அமுக்கிட்டு இருக்கா. அப்படி அமுக்கிட்டு இருக்கும் போது இவர் தப்பாலாம் நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரீத்தியை காட்டுறாங்க. பிரீத்தியும் பொண்ணு காணோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு எதுவுமே தெரியல. தங்கச்சி பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கா. அக்கா எப்ப வருவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. என்ன சொல்றதுன்னு தெரியாம பிரீத்தியும் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் லைலா இருக்க வீட்டை நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க மூர்த்தி அட்டாக் பண்றாங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி கேக்குறது. இவனுங்க ரெண்டு பேருமே யாருன்றத சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவரை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. தூக்குன ரெண்டு பேருமே கார் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இந்த பொண்ணுமே தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஆனா அவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. இது வேற ஒரு ஏரியாவா இருக்கும். இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறத பாக்குறது. இதை கவனிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சரி இந்த பொண்ணோட போட்டோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்தது சார், பொண்ணு பேரு லைலா, ஒரு வாரமா மிஸ் ஆவரா அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஸ்டேஷனுக்கு போய் விசாரிப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கிட்ட இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. நீங்க லைலான்னு ஒரு பொண்ணோட டீடைலை ஃபார்வர்ட் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணோட பாடி எங்க ஏரியால தான் கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் காப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் எடுத்து தராரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி பிரீத்தியை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வீடு லாக்ல இருக்கு. என்ன லாக்ல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சிமியும் பக்கத்து வீட்டு லேடியும் இந்த இடத்துக்கு வராங்க. என் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சிமி கேக்குறா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பிரீத்தி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு பிரீத்தி எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தா, என் பொண்ணை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டு தான் போனா. ஆனா அப்படி போன பிரீத்தி திரும்பி வரவே இல்ல சார். நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்து வீட்டு லேடி சொல்றாங்க. வீட்டுல உன்னோட அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததா, நீ எதையாவது பாத்தியாமா சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் சிமி கிட்ட கேக்குறாரு. சிமியுமே பார்த்த ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தி இருக்காங்கல்ல, குருவை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்க. அம்மா எதுக்காக அரைஞ்சாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அது சரி, இந்த குரு யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. குரு அங்கிள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சுனில் அங்கிளோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் தெரியும். சுனில் அங்கிளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்போதைக்கு சுனில் குருன்ற மாதிரி 2 பேர் மட்டும் உங்களுக்கு தெரியுது, மத்தபடி அவங்கள பத்தி பெருசா உங்களுக்கு தெரியல. சரி வீட்டை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்து செக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் சீக்ரெட் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. எதுக்காக வீட்டுல சீக்ரெட் கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி தேடுவோன்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் சில சிடிலாம் இவங்களுக்கு கிடைக்குது. இது என்ன சிடி, போட்டு பார்ப்போன்ற மாதிரி இவங்களுமே போட்டு பார்க்கறாங்க. அப்படி போட்டு பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க.
ஆக்சுவலா திட்டமிட்டு ஒரு 3-4 பேர்கிட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. பிரீத்தி விருப்பப்பட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால வேற யாரோ தான் பிரீத்தியை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்கன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சுனில்னு ஒரு நபரை பத்தி பொண்ணு சொன்னால அந்த சுனிலை பத்தி விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்து வீட்டு லேடி கிட்ட சுனில பத்திலாம் கேக்குறாரு. ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல ஒன்னா படிச்சவங்க போல சார். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை பாக்குறதுக்காக அடிக்கடி சுனில் வந்தாரு. நானும் என்ன இப்படி வந்துட்டு இருக்காருன்னு கேட்டேன். சீக்கிரம் நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவ சொன்னா. இதுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இந்த பொண்ணை பாத்துக்கோங்கன்ற மாதிரி இப்பயும் அந்த லேடி கிட்டே பொண்ணை ஒப்படைச்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த வீடியோல 3 பேர் வந்தாங்கல்ல, அந்த 3 பேரை தனித்தனியா கூப்பிட்டு பேசி பாக்குறாங்க. அந்த 3 பேருமே நல்லவங்க மாதிரிலாம் பேசுறாங்க. நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காதீங்க, வீடியோலாம் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆசை காமிச்சு முதல்ல வர வச்சிட்டா, ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் வீடியோவை காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சுனில்னு ஒருத்தன் தான் ஆளை வச்சு காசெல்லாம் வாங்கிட்டு போனா, நிறைய காசை பெருசிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சுனில் தான் இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. குருன்னு ஒருத்தனை வச்சுதான் காசு வாங்கியிருக்கான்றதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க 2 பேரையும் அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க சுனிலை மட்டும் அமைக்கிறாங்க. சுனில் கிட்ட இதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேக்குறாரு. ரொம்ப நடிக்காத, எல்லாமே எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் சுனிலை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா சார், நானும் பிரீத்தியும் சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பிரீத்தியும் சேர்ந்துன்னு சொல்லாத, பிரீத்தி விருப்பமே இல்லாம பண்ண மாதிரி தான் தெரியுது. நீ தான் எப்படியோ பண்ண வச்சிருக்க, எப்படி பண்ண வச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா சார், அந்த லைலான்ற பொண்ணை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. லைலாவை என்னாலேயே முழுசா பாத்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் என்னோட சொந்தக்கார லேடியான அம்பிகான்னு ஒருத்தவங்களையும் அவங்களோட பையனையும் வீட்டுக்கு வர வச்சேன். அவங்க தான் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அவங்க திட்டமிட்டு தான் அனுப்பி விட்டாங்கன்றது சுனிலுக்கு கூட தெரியாது போல. அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்பிகா கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அம்பிகா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் இவங்க கிட்ட கட்டுக்கட்டா காசு இருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி செக் பண்றாங்க. இவங்க போன்ல சாட் பண்ணதை பத்தியே இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது அந்த மாதிரி சைட்ல எல்லாம் சாட் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தி தெரிய வருது. பொண்ணு ஒருத்தர் கிட்ட வித்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம திரும்பி வந்திருக்கா, அந்த பொண்ணை சாவடிச்சிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. இது அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா? அவ இறந்து போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க விக்க மட்டும் தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. 16 வயசு பொண்ணை எப்படி விற்க தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. இவங்களை கூட்டு போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களுமே இங்க இருந்து கூட்டு போறாங்க. மூர்த்தின்னு ஒருத்தர் வாங்கினார்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப மூர்த்தியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவர் வீடு பூட்டு போட்டிருக்கு. இப்ப மூர்த்தியை பத்தி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. 2-3 நாளா வீடு பூட்டு தான் போட்டிருக்கு, எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மூர்த்தியை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. குருன்னு ஒருத்தனை தேடுங்கன்ற மாதிரி இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரை பார்த்து பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த எஸ்ஐ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு வராம இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அந்த பொண்ணு ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல சார், அதனாலதான் கொஞ்ச நாளா வரல, கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாரு. இல்ல சும்மா தான் கேட்டன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த குருவை பிடிச்சிடுறாங்க. குருவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆக்சுவலா குருக்கு அந்த பிரீத்தி மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சிருக்க, எங்க வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு நீ அடி வாங்கினதா பாத்துருக்கா, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் பண்ண விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பிரீத்தி மேல ஒரு கண்ணு இருந்தது உண்மைதான். பிரீத்தி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் சட்டுன்னு கட்டி பிடிக்கிறாரு. தப்பானதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பிரீத்தி இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்துல அரைஞ்சு கிளம்ப சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் பொண்ணு பார்த்திருப்பா. நான் அப்படி ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் பிரீத்தி மிஸ் ஆனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த சுனில் இருக்கான் பாத்தீங்களா, பெயில் வாங்கி வெளியே போயிருக்கான்னு தெரிய வருது. அவன் எப்படி பெயில் வாங்கினா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்போ ஒரு சீன் வரும். இதுதான் என்ன பயங்கரமா ஷாக்காகவே வச்சது. ஆக்சுவலா சிமின்னு ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவளுமே அம்மாவை தேடலான்ற மாதிரி அம்மாவோட போட்டோவை காமிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நேரமா ஒரு பிச்சைக்காரன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கிறா. அப்ப பிச்சைக்காரன் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். யாரமா தேடிட்டு இருக்க? இந்த லேடியா? இந்த லேடியை நான் பார்த்திருக்கேன், எங்க இருக்காங்கன்னு தெரியும், வா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த பொண்ணுமே காட்டுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் இருக்கான்ல, இந்த பொண்ணோட தோல்ல கையை போட்டு இங்க இருந்து கூட்டு போறான். ஒரு தப்பான இன்டென்ஷனோட தான் கூட்டு போறான்றது நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு நிலைமைக்கு இந்த சொசைட்டி ரொம்ப மோசமா இருக்கு. அதனால உங்க பசங்களை யாரை நம்பியே விட்டுட்டு போகாதீங்க. ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாலும் சரிதான். இப்ப கதைக்கு வந்துருவோம். இந்த ஆன்டி தானே பாத்துக்கிட்டாங்க. இந்த ஆன்டியும் அந்த சிமி காணோன்ற மாதிரி கால் பண்ணி போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க.
எது காணுமா, நாங்க டீம் அனுப்பி தேடுறோன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த சிமி காணாமோனான்னு சொன்னீங்களே கடஸ்டாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கடஸ்டா அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆக்சுவலா டீம்லாம் தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, பிச்சைக்காரன் அதை பார்த்தோன்னா சட்டுன்னு விட்டுட்டு போயிருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு கிடைச்சிருப்பா. அந்த மூர்த்தியை கண்டுபிடிச்சாதான் ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் மூர்த்தி அவரோட போனை ஒரு வாட்டி ஆன் பண்ணி யார்கிட்டயோ பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிருக்காரு. டவர் எங்க காட்டுதுன்றத கண்டுபிடிச்சாச்சு, அங்க போலான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட இந்த மூர்த்தியோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் எங்க இருக்காருன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் இருக்காருன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அங்க போய் மூர்த்தி அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹோட்டல்ல வச்சு மூர்த்தி அமைக்கிறாங்க. நீ பண்ண எல்லாத்த பத்தியும் எங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணை கொன்னுட்டியா அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி கிட்ட கேக்குறாங்க. மூர்த்தியா நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மூர்த்தி கூட அந்த பொண்ணு இருக்கும் போது 2 பேர் வந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, அதை பத்தி தான் மூர்த்தி இந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. எங்க கிட்டயே கதை வெறியா நட ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இவர் பண்ணதுக்கு போக்ஸ் ஆக்ட் பாயம்ல, அது பாஞ்சிருது. இந்த இன்ஸ்பெக்டருமே அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. சார் எதுக்காக சார் அந்த பொண்ணை பத்தியே இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்க மைண்டுக்குள்ள ஏதாவது ஓடிட்டு இருக்கா, எங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் அங்க கேக்குறாங்க. ஆமா, ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லைலான்னு ஒரு பொண்ணோட டீடைல் அனுப்புனீங்கல்ல, அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்குன்னு இவர் சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னோன்னு எஸ்ஐயோட ரியாக்ஷன் டோட்டலா மாறி இருக்கும். எஸ்ஐ இருக்கார்ல, அங்க இருக்க கான்ஸ்டபிள் பொண்ணை பார்த்திருப்பாரு. எதுக்காக கான்ஸ்டபிள் பொண்ணு அவர் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அடுத்தடுத்த நாள் அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு வந்திருக்க மாட்டாங்க. அந்த கான்ஸ்டபிள் பொண்ணுக்கு ஏதோ தெரியும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வீட்டுக்கே போய் பாத்துடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. அந்த பொண்ணுமே பேசுறதுக்காக வராங்க. இவங்க பேரு தீபா அப்படின்றது. உனக்கு உடம்பு முடியலன்னு எஸ்ஐ சொன்னாரு, இப்ப எல்லாமே ஓகேவான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஓகே ஓகேன்னு தயங்கிக்கிட்டே சொல்றாங்க. உனக்கு ஏதோ தெரியும் போலமா, ஏதாவது தெரிஞ்சா எங்க கிட்ட தைரியமா சொல்லு, உனக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன்ற மாதிரி தீபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை கண்டுபிடிச்சு தாங்கன்னு பிரீத்தி போட்டோவை தந்துட்டு போனாங்க பாத்தீங்களா, சரி இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணவான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஃபார்வர்டா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அடுத்ததா என்ன பண்றாருன்னா சுனிலை லாக் பண்ணிடுறாரு. சுனில் மூலியமா எல்லா விஷயத்தையும் கறந்துடுறாரு. சுனில் கூட நம்மளும் சேர்ந்துடலாம், காசை வாங்கிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல இவருக்கு சப்போர்ட்டிவா மனோஜ்ன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அந்த மனோஜ் கிட்ட தான் இவரோட பிளானை பத்தி சொல்லிட்டாரு. நமக்கும் நிறைய காசு கிடைக்கும், இந்த கேஸை இப்படியே நம்ம மூடி மறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இந்த தீபா கேட்டுட்டு இருக்காங்க. தீபா இருக்காங்கல்ல, மத்த ஸ்டேஷனுக்கு இந்த போட்டோவை நம்ம ஃபார்வர்ட் பண்ணோன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவர் பர்மிஷன் இல்லாமயே இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம இவ்வளவு சொல்லியும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஐ முறைச்சு பார்த்திருப்பாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாமே புரிய வருது. இப்ப இன்ஸ்பெக்டருமே எஸ்ஐ பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, தீபா மூலியமா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த தீபா போய் சொல்றா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு சுனில் வந்துடுறான். வந்த சுனில் இருக்கான் பாத்தீங்களா, அவளை நான் தான் சாவடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்றேன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா சார், நான் சொன்ன மாதிரி பண்ண மாட்டேன்னு அந்த பிரீத்தி சொன்னா, அதனால தான் சாவடிச்சிட்டேன், ஒரு இடத்த டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். எங்க டிஸ்போஸ் பண்ண, அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. என்னதான் சுனில் ஏத்துக்கிட்டாலும் சரி, இந்த எஸ்ஐ மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு. முதல்ல சுனில் கூட கிளம்பி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சுனில் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு குளத்துக்கிட்ட தான் கூட்டு வந்துடுறான். இவங்களுமே குளத்துக்குள்ள பாடி கிடைக்குதா பாக்கலான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாடியே உங்களுக்கு கிடைச்சிருது. தண்ணிலேயே ரொம்ப ஊறி போயிருக்கு, அதனால அடையாளமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது பிரீத்தியோட பாடி தானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வேடிக்கை பார்க்குற ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் முக்தி கிடைக்கும்ன்றதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இறந்து போவாங்க சார், குறிப்பா வயசானவங்க நிறைய பேர் இறந்து போவாங்க, நீங்க தேடி பாத்தீங்கன்னா நிறைய பாடியே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டாரு, அப்ப இது பிரீத்தி பாடி இல்லையான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சதுல அது பார்க்க கொஞ்சம் பிரீத்தி மாதிரி தெரிஞ்சிருக்கும். செக் பண்ணி பார்த்திருப்பாங்க, அது பிரீத்தியோட பாடி இல்லைன்றது தெரிஞ்சிருது. இப்பதான் அந்த மூர்த்தி இருக்கார்ல, சரி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு, அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. 2 பேர் அட்டாக் பண்ணி கூட்டு போனாங்கல்ல, அதுல ஒருத்தன் நெஞ்சில பச்சை குத்தி இருந்தது சார், இதை தான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. அவருமே அட்டென்ட் பண்ணி பேசி முடிச்சிடுறாரு. பேசி முடிச்சவரு ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கு சார், பிரீத்தியோட பாடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அங்க இருக்க புதர்ல தான் பாடி கிடைச்சிருக்கு. கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு செக் பண்றதுக்காக வந்தோம், அப்பதான் பாடியை பார்த்தோன்ற மாதிரிலாம் பார்த்தவங்க சொல்றாங்க. அது பிரீத்தியோட பாடின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. பிரீத்தி பாடி இங்க இருக்கு, ஆனா தண்ணியில போட்டன்ற மாதிரி அவன் போய் சொல்லியிருப்பான். அவன் தெரியாம உளறி இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. நீ எதுக்காக பிரீத்தியை கொன்னதா சொன்ன, யார் சொல்லி இப்படி பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு.
இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல பேக் இருக்கு, 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. பிரீத்தியை நான் தான் கொன்னன்ற மாதிரி நீ சரண்டர் ஆகணும், உன்னை வெளியே எடுக்கிறது என்னோட பொறுப்பு, ஒரு 6 மாசம் தான் ஜெயில இருப்ப, அதனால ஏத்துக்கோன்ற மாதிரி யாரோ எழுதி வச்சிருப்பாங்க. அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். பிரீத்தி இறந்து போன எக்ஸாக்ட் டைமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு பிரீத்திக்கு போன் கால் வந்திருக்கும். அந்த கால் ஒரு பிசிஓல இருந்து தான் வந்திருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு எஸ்ஐ மேல டவுட் இருக்குல்ல, அந்த நாள் நைட்டு எஸ்ஐயோட ஆக்டிவிட்டி எல்லாம் இவங்க கவனிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ்சியோட ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல, அந்த மனோஜோட ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே மாத்தி மாத்தி வெளியே போயிட்டு வருவாங்க. ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எஸ்ஐயை லாக் பண்ணி இவருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்றாரு. இவங்க வேகமா சட்டையை கிழிச்சிடுறாங்க. பார்த்தா நெஞ்சில ஒரு டாட்டூ குத்தி இருக்கிறது தெரிய வருது. இது மூலியமா மூர்த்தி சொன்னது இவரை பத்தி தான் அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. இவரும் மனோஜும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எஸ்ஐயும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு பிசிஓல இருந்து இந்த மனோஜ் தான் கால் பண்ணிருப்பான். மேடம் உங்க பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்திருப்பாங்க. பிரீத்தியும் பக்கத்து வீட்டுல பொண்ணை ஒப்படைச்சிருப்பாங்க. போலான்ற மாதிரி வேகமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா யாரோ எதிர வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க 2 பேர் தான் எதிர வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அடிச்சு இவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. இவங்க பாடியை ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் யாரோ சொல்லி தான் பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. யார் சொல்லி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இப்ப எஸ்ஐயும் உண்மையா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இரிகேஷன் மினிஸ்டர் தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாரு. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அம்மா பொண்ணுன்னு 2 பேரோட கதையை முடிச்சிருங்க, உங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. நீ பழியை ஏத்துட்டு உள்ள போ, உன்னை வெளியே எடுக்கிறது எங்களோட பொறுப்புன்ற மாதிரி லெட்டரை வச்சது இவங்களா தான் இருப்பாங்க. அதாவது சுனிலுக்கு ஒரு லெட்டர் வச்சாங்கல்ல, அது இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இரிகேஷன் மினிஸ்டர் தப்பு பண்ணிருக்காருன்றது தெரிஞ்சிருது இல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. மீடியாட்களும் இதை நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இரிகேஷன் மினிஸ்டர் தப்பா நடந்துக்கும் போதே பிரீத்தி போலீஸ் கிட்ட வந்திருக்கணும், அப்படி வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அப்படிலாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது சார், இங்க இருக்க போலீஸுங்களே நிறைய பேர் கரப்டடா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.